இது உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்புல இல்லாத ஹெல்த் பெனிஃபிட்ஸே கிடையாது. மெயினா பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இடுப்பு வலி, கை கால் வலி, எலும்பு வலி, மூட்டு வலி, ஏன் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த உளுந்து ஒரு சூப்பரான மருந்துங்க. இந்த உளுத்தம் பருப்பை இட்லி மாவு அரைச்சிருப்போம், உளுந்தன் களி கிண்டி இருப்போம், உளுந்தன் கஞ்சி கூட குடிச்சிருப்போம். வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பண்ணுங்க. உளுத்தம் பருப்பு ஸ்வீட்டா? ஆமா, உளுத்தம் பருப்பு அல்வா எப்படி பண்றதுன்னு பாத்துலாமா? வாரத்துல ஒரு தடவையாவது இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாமே பறந்து போயிடும். ஒரு கடாயில 1 கப் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் ஆனது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதே கடாயில 4 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருக்க உளுத்தம் பருப்பு மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா சுடுதண்ணி சேர்த்து மாவு நல்லா வெந்து வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கடாயில ஒட்டாம இருந்துச்சுனாலே மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுல 1 கப் வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பை நெய்ல ரோஸ்ட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டு நெய் பிரிஞ்சு வந்ததும் சர்வ் பண்ணீங்கன்னா ஹெல்த்தியான உளுத்தம் பருப்பு அல்வா ரெடி.